ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹாய் தம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் என்ன தம்? இன்னைக்கு வந்து டிஃபனுக்கு ஏற்ற குழம்பு தான் வைக்க போகிறேன். டிஃபனுக்கு ஏற்ற குழம்புங்களா? ஆமாம். என்னது இதெல்லாம் இது வறுக்கலாம். கொத்தமல்லி எத்தனை ஸ்பூன் தான் இருக்கும்? ஒரு 3 இருக்கும். 3 இருக்கும். சிக்கன் குழம்புங்களா? கிரீன் சிக்கன் குழம்பு. கிரீன் சிக்கன் குழம்பு. கிரீன் கலரில் வருங்களா? தேங்காய் ஒரு 2 பீஸ் மட்டும் போட்டுக்கிட்டு, இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 அரைச்சி ஊற்றி, அதுதான் தேங்காய் வந்து இவ்வளோ மட்டும்தான். ஆமாம். 1 கிலோ சிக்கனுக்கு இவ்வளோ தேங்காய். இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, அவ்வளோதான். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, இதெல்லாம் வணக்கிறதுக்கு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கறி 1 கிலோ. ஆமாம். இது வந்து மிளகா, கொத்தமல்லி, மிளகா அரைச்சி ஊற்றி தான் வைக்கலான்ட்டு. சரி, பாரம்பரிய முறைப்படித்தான். ஆனால் அவங்களாம் அந்த இவ்வளோ தலை சேர்த்த மாட்டாங்க. ஆனால் நான் சேர்த்து வைப்பேன். ஜீரணம் ஆகும் நல்லா. சரி. இதெல்லாம் எவ்வளோ ஸ்பூன் தான் இருக்கும்? ஸ்பூன் கணக்கா இல்லை? நான் குட்டி மதிப்பாக தான் இருக்கும். ஆனால் ஸ்பூன் வந்து என்னென்னா, 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 8 மிளகா. 8 மிளகா. ஆமாம். ஏன்னா மிளகு காரம் இருக்குதா, அதில் தான். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 போடுறேன். அதுக்கு மேலே உரைக்கலைன்னா வேணுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வறுத்து வச்சு நல்லா வாசம். ஆமாம், இது கொத்தமல்லி வறுத்தாவே தண்ணி ஒரு வாசம். அப்புறம் அந்த பட்டை லவங்கம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், பிரியாணி பவுடரு. அதையே நான் 1 ஸ்பூன் போட்டுக்குவேன். ஆமாம். அதனால் இதில் இது சேர்க்கலை. வாயில் தடி போடுறதுனால. ஆமாம், அரைச்சிக்குவோம். தூள் இருக்கனால அது எல்லாமே கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இல்லைன்னா இதில் எல்லாம் சேர்த்து வறுத்து விட்ருவேன். சரி. அதனால் இது மட்டும் வறுத்தா போதும். விசில் விட்டுருவீங்களா? சும்மா ஒரு 3 விசில் விட்டுருவீங்க. 1 கிலோ கறி வாங்கியாச்சு. இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறது பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு தனியாக வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து பொன்னிறமாக வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதையும் பார்த்திங்கன்னா வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிடலாம். எல்லாம் ஒட்டுக்காக போட்டு வணக்க முடியாது, ஏன்னா வந்து அதிகமாக இருக்கும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து வணக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. அந்த கொத்தமல்லி, வரமிளகும் தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸி பவுலில் வந்து மாற்றின பிறகு பார்த்திங்கன்னா, அதே வானில் வந்து நம்ம வந்து அலசி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது 3 வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துருக்கோம். 1 கிலோ கறிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து எடுத்துருக்கோம். ரொம்ப போட்டால் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு வந்து எடுத்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நான் 3 பழம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கறியில் வணக்கிறதுக்கு, இதில் தனியாக வணங்கிறதுக்கு. இல்லை 1.5 பழம் வந்து சேர்த்துக்கிற தக்காளி வந்து சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 3-4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து நம்ம வணக்கி வந்து எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா சுண்டலுக்கு வணக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. குழம்புல தேங்காய் அதிகமாக போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா சும்மா அந்த கெட்டி கொடுக்கறதுக்காக ஒரு 4 பீஸ் வந்து மட்டும் தான் தேங்காய் வந்து போட்டிருக்கோம். ஒரு அரை மூடிலே ஒரு 1/4 மூடி கூட இருக்காது, அந்த தேங்காய் பீஸ் வந்து போட்டிருக்கோம். அதையும் கிட்ட கட் பண்ணி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி, தேங்காய், அந்த புதினா கொஞ்சம் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து வணங்கிடுச்சிங்க. ஏன்னா இந்தளவுக்கு வணங்கினா தான் கொஞ்சம் பசுவாசமும் போகும், கையில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து அந்த வெங்காயம், தக்காளி, அந்த வரமல்லி, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நிறைய ஃபேன் கட்டில் ஆற வச்சு நம்ம வந்து ஆட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து கறி வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து வச்சாச்சு. குக்கர் நல்லா சூடான பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா வந்து காய்ச்ச பிறகு பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு அதுலேயே வந்து 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்திருக்கேன். அப்போ வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே சிம்மில் வச்சு வணக்குவாங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து வணங்கினா கறியில் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதில் உள்ள வந்து எசன்ஸ் வந்து இறங்கியிருக்கும். எல்லாமே அதிக ஃப்ளேம் வச்சு வளர்க்கணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வணங்கியிருக்காது. நல்லா சிம்மில் வச்சு எல்லாம் வந்து வணக்கி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கறி வந்து சேர்த்துக்கலாம். கறி வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா நாங்கள் 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்துருக்கோம். இது கூட வந்து சிக்கன் சேர்த்திட்டு அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் கல்லுப்பும் வந்து சேர்த்துக்கலாம்.
ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிம்மில் வச்சோம்னா கறி நல்லா தண்ணி விட்டு வந்து வணங்கி வரும். சிக்கன் வந்து நல்லாவே தண்ணி விடும். அதனால் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பிறகு தட்டு போட்டு 10 நிமிஷம் நல்லா வந்து கறி வந்து வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கறி நல்லா வந்து தண்ணி விட்டு வணங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையே வந்து இதில் கலந்து ஊற்றிட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு கிண்டி விட்டு நல்லா சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டும் இது கூட போட்டிருக்கனால அப்போ தான் கறியில் வந்து உள்ள எசன்ஸ் இறங்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா எல்லாமே மசாலாலாம் போட்ட பிறகு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வணங்கினா தான் கறியில் வந்து உள்ளே வந்து அந்த எசன்ஸ் இறங்கியிருக்கும். 10 நிமிஷம் நல்லா வந்து வணங்கட்டும். இப்போ கறி இப்போ நல்லா மேலே வந்து எண்ணெய் பிடிச்சி நல்லா 10 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து வரமல்லி, கொத்தமல்லி, வரமிளகாய், அந்த சீரக மிளகாய் அரைச்சி இது கூட வந்து சேர்த்தியாச்சு. நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிட்டோம். ரொம்ப துப்பியாக இல்லாமல் அப்படியே வந்து இது கூட வந்து சேர்த்திட்டு அப்படியே நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா வந்து இது கூட கலந்து ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுலாம் நல்லா வந்து வணங்கட்டும். அப்போ மசாலா பார்த்திங்கன்னா இது கூட வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்தியாச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் அது வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்தியாச்சு. வேறு எந்த மசாலாவும் இது கூட வந்து ஆட் பண்ணவே இல்லை. 2 தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா போட்ட பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். கறி பார்த்திங்கன்னா இப்போயே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா பார்த்திங்கன்னா வணங்கியிருக்கு. பார்த்தாவே தெரியும் நல்லா எண்ணெய் பிடிச்சி வணங்கியிருக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு வந்து போட்ட பிறகு நல்லா வந்து இதுலேயே நம்ம அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி பற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வணங்கட்டும். அப்போ அந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அரைச்சி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல. அந்த க்ரீன் கலரும் அந்த குழம்பு கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வந்து எடுத்தாச்சு. தேங்காய் நல்லா வந்து மஞ்சிருச்சு. தேங்காய் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் போட்டோமா. ஆனால் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு குழம்பு தேவை அந்த இதை வச்சுக்க போகிறோம். ரொம்ப அதிகமாக தண்ணியாட்டம் வைக்கிறது இல்லை. ஓரளவு கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாட்டம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஈக்குவலாக வந்து குழம்பு வந்து வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா அரைச்சி இது கூட வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா போட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா ஜீரணமும் ஆகும். நான் எந்த ஒரு சிக்கன் சாப்பிட்டா பார்த்திங்கன்னா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குழம்பு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் தண்ணி கரெக்டாக வந்து சேர்த்திக்க போகிறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்திக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தா தெரியும் கெட்டியாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து இந்த குழம்பு வந்து சாப்பிட போகிறோம். சப்பாத்தி, தோசை இந்த 2 தான் இந்த குழம்பு வந்து சாப்பிட போகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்தின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்ற வேலை தான். உப்பு காரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் வந்து விட்டுடலாம். ஆல்ரெடி வந்து சிக்கன் நல்லா வந்து மசாலா வணங்கி இருக்குது. ஒரு 3 விசில் விட்டால் போதும். நல்லா வந்து கறி நல்லா வெந்துடும். கரெக்டாக ஒரு 3 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. விசில் நல்லா வந்து அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு செம்ம வாசத்தோட சூப்பராக ரெடி ஆச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா நாக்கில் வந்து எச்சி வர அளவுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நைட்டே வந்து காலியாகி போச்சு. அந்த மசாலா வந்து போடும்போது சிம்மில் வச்சு வணக்கிறனால எனக்கு கறி ஒவ்வொரு பீஸ் சாப்பிடும்போது நல்லா உள்ள எசன்ஸ் வந்து இறங்கியிருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுங்கறியாக இல்லாமல் நல்லா உள்ள எசன்ஸ் எல்லாம் வணங்கியிருக்கும். நீ நைட்டு பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து சப்பாத்திக்கு இந்த குழம்பு தான் நீங்கள் சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.